என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்க. ரொம்ப முக்கியம். யாருக்கிட்ட நம்ம சபைக்கு வந்துடுறோம், எல்லாம் சபைக்கு வந்திருக்கிறோம், நம்ம யாருக்கிட்ட கத்துக்கொள்ளணும்? பக்கத்துல இருக்கிற விசுவாசி கிட்ட இல்ல, இப்ப முன்னாடி இருக்கிற பிரதர் கிட்ட, சிஸ்டர் கிட்ட இல்ல, இல்ல உங்க பாஸ்டர் கிட்ட கூட கிடையாது. யார்கிட்ட கத்துக்கணும்? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க பாஸ்டர் எப்படி நடக்கிறாங்களோ அதே மாதிரி நடப்பாங்க. பாஸ்டர் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி பேசு. பாஸ்டர் எப்படி அந்நிய பாஷை பேசுறாரோ அதே மாதிரி அந்நிய பாஷை என்ன பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. நீங்க யாரை போல மாறணும்னு வசனம் சொல்லுது. என்னிடத்தில் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. என்னிடத்தில் என்ன செய்யுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சின்ன தேவ வசனத்தை டெய்லி நீங்க படிக்கணும். பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குற டைம் மட்டும் இல்ல வார்த்தையை கவனிக்கிறது. டெய்லி நீங்க என்ன செய்யணும், வேதத்தை படிக்கணும். சும்மா ஏதோ கடமைக்காக படிப்பதல்ல, நம்ம தியானிக்கணும். வசனத்தை என்ன செய்யணும், தியானிக்க வேண்டும். அது அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆண்டு சொல்ல, என்னிடத்துல நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் அப்பொழுது உங்கள் ஆத்துமா இளைப்பாறுதல் அடையும். இதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் நம்ம நோக்கமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டிடத்துல வந்துட்டா போதும், உங்களோட பாரம் கஷ்டம் எல்லாம் பறந்து ஓடிடும். பிசாசு போயிடும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதி போயிடும், உங்களோட வறுமை போயிடும், கஷ்டம் போயிடும், எல்லாம் ஓகே தான். ஆனா உங்க ஆத்துமாக்கு ரட்சிப்பு வேண்டும். அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு நாள் நம்ம எல்லாம் கண்ணை மூட போகிறோம். அப்பொழுது நம்ம கண்ணை எங்க திறக்கணும், எங்க திறக்கணும்? உன் ஆத்துமா ரட்சிப்படையும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ என் சத்தத்துக்கு என்ன செய். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க நிறைய பேர் தேவ சத்தத்துக்கு என்ன செய்யணும். கொஞ்சம் முன்னாடி சொன்ன அலைகள், பெருங்கடல்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்குது. ஆனா நம்ம என்ன செய்யறது இல்ல. இன்னைக்கு நம்ம தேவ சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.